சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிஷா வந்து அன்னதானம் என்ன அன்னதானம் பண்ண போகிறேன்? அவன் எப்போ கொடுத்தது? வருஷப்பிறப்பா? வருஷப்பிறப்பு கொடுத்தேன். தமிழ் புத்தாண்டு சித்திரை அன்னைக்கே கொடுத்தோம். இப்போ சித்திரை 1 அன்னைக்கு கொடுத்தோம். இன்னைக்கு வந்து சித்திரை 20 25 ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அன்னதானம் கொடுக்க போகிறோம். எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, சரின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து அத்தை தான் செஞ்சாங்க. அரிசி போட்டது, இது தூக்கி வச்சது எல்லாமே மேலோட்டமாக இவ்வளோன்னு அளவு மட்டும்தான் நான் சொன்னேன். எல்லாமே அத்தையும் செல்வாவும் தான் செஞ்சாங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா வெண்பொங்கல் தான். வெண்பொங்கல் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள். நல்லா தலன்னு இருக்கு. மெயினாக உங்களுக்கு வந்து வெண்பொங்கல் பிடிக்குமா பிடிக்காதான்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷன் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டுறோம். சூப்பரான தானே கொடுத்துடலாம் இன்னைக்கு. இப்போ திருவிழாவெல்லாம் வேறு வருது எங்கள் ஊரில். கண்டிப்பாக வாங்க. நேற்று தான் வீடியோ போட்டோம். ஒன்றை தட்டை வச்சுட்டோம். சரி, ஓகே. நானும் நிஷா வளர முன்னாடி நிற்க முடியாது. நானும் நிஷாவும் சீக்கிரமாக கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நிஷா வந்து எல்லாம் சூப்பராக சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 22 சாப்பாடு வந்துச்சு. அப்படி தானே? சாப்பாடு தனியாக கட்டியாச்சு, சட்னியும் தனியாக கட்டியாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தான். இப்போ நான், தியா, நிஷா 3 பேரும் போகிறோம். நான் வந்து இதெல்லாம் எடுத்து சாப்பாடுலாம் வெயிட்டாலாம் எடுத்து கொடுக்கல. செல்வா வந்து எடுத்து கொடுப்பாரு. தரணிஸ் தியாவை யாராவது வாங்கி கொடுப்பாங்க. நான் வந்து கேமராமேன் சும்மா நெல்லுக்க வேண்டியதான். சரி, தரணிஸுக்கு வந்து வர 9ஆம் தேதி வந்து தேதி வந்து 5, இன்னும் 4 நாள் 3 நாள் இருக்குது. இன்னும் ஒரு 3 நாளையில் தரணிஸுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் கொடுக்க போகிறோம். பிறந்த நாளைக்காக தரணிஸுக்காக. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த நாள் யாருக்காக இருந்தாலும் நம்ம வீட்டில் தியாவுக்கு, தரணிஸுக்கு, செல்வாவுக்கு, எனக்கு முதற்கொண்டுமே நம்ம வந்து பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம வந்து எல்லாத்துக்குமே அன்னதானம் கொடுக்கறது உண்டு தான். வந்துட்டார். பிறந்த நாள்னு ஒடியாந்துட்டார். அவருக்கு எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் கேட்க மட்டும் தான் வாங்கணும். ஜோதியாக இருக்கிற ஐஸ் கேக்கு தானடா? ஐஸ் கேக்கு வேண்டாம். ஏன்? நார்மல் கேக்கு. ஐஸ் கேக் எடுக்கும் நல்லா இருக்காது. அது இரும்புங்க வந்தா சொல்லி வாயமுள்ள இரும்பு. ஓகே, சாப்பாடு கொடுக்க போமா? ரெடியா? ஓகே. இன்னைக்கு ஸ்பான்சர் யார் அன்னதானத்துக்கு? நீ தானே? சரி, தாரணீஸ். சரி, தாரணீஸ் தான் இன்னைக்கு ஸ்பான்சர். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு. செம்ம இதாகிடுச்சு, சம்பவம் ஆயிடுச்சு. காமெடி இல்லை அது. அவங்கவுங்க பசி அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சு. நிஷா பொட்டு வாங்கிட்டு கிளம்புறேன். சட்னியும் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால சரி பொட்டு இல்லை, அப்புறம் குங்குமத்தை எங்கேயோ தூக்கி போட்டா, அதனால வாங்கிட்டு போகலாம். ஓகே, தாரணீஸ் பிறந்த நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய் சொல்லு. சட்னி இப்படி ஒரு கையில் மாட்டிக்காத.